புதைந்திருந்த முருகன் சிலையை மீட்ட முருக பக்தர்கள் 14ஆம் நூற்றாண்டில் அந்நியர் படையெடுப்பால் திருப்போரூர் முருகன் கோயிலில் இருந்த மூலவர் சிலையை கல் திரையிட்டு மறைத்தனர். அச்சிலை நாளடைவில் வேப்ப மரத்தடி புற்றில் புதைந்தது. காலப்போக்கில் திருப்போரூர் முருகன் கோயிலில் வேறு முருகன் சிலை பிரதிஷ்டையும் செய்யப்பட்டது. 15ஆம் நூற்றாண்டில் சென்னையிலிருந்து மாரிச்செட்டியார் மற்றும் கந்தப்பாசாரி எனும் இரு முருக பக்தர்கள் ஒவ்வொரு கார்த்திகை என்றும் திருப்போரூரில் உள்ள முருகனை தரிசித்து வழிபடுவதை வழக்கமாக கொண்டிருந்தனர். அப்படி 1595ஆம் ஆண்டு கார்த்திகை என்று அவர்கள் வழக்கம் போல் முருகனை தரிசிக்க சென்றனர். செல்லும் வழியில் களைப்பார ஒரு வேப்ப மரத்தடியில் இருவரும் உறங்கினர். அங்குதான் புற்றில் சிலை வடிவில் முருகன் மறைந்திருந்தார். அப்போது மாரிச்செட்டியாரின் கனவில் தோன்றிய முருகன், பக்தா, அருகில் இருக்கும் புற்றில் நான் சிலை வடிவாக இருக்கிறேன், என்னை சென்னைக்கு கொண்டு செல் என்று உத்தரவிட்டார். அதே கனவு கந்தப்பருக்கும் தோன்றியது. இருவரும் எழுந்து புற்றை விளக்க முருகன் சிலை அங்கிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் இருவரும், ஐயா, குமரையா, உன்னை சுமக்க எங்களால் முடியுமா? 10 நாள் குழந்தை போல வந்தால் மட்டுமே எங்களால் சுமந்து செல்ல முடியும் என்று வேண்டினர். மறுகணமே சுவாமியும் மாறிக்கொள்ள மாரிச்செட்டியார் முதுகில் மூலவரை கட்டிக்கொண்டு இருவரும் சென்னை நோக்கி நடக்க தொடங்கினர். அவர்கள் செல்லும் வழியில் பக்கிங்ஹாம் கால்வாய் குறுக்கிட்டது. இடி மின்னலுடன் மழை பெய்ய வெள்ளம் பெருக்கெடுத்தது. வேறு வழியின்றி இருவரும் கால்வாய் வெள்ளத்தில் கால் வைக்க பெரிய அலை தோன்றி இருவரும் அதில் அடித்துச் செல்லப்பட்டு கரை சேர்ந்தனர். வரும் வழியில் மாரிச்செட்டியார் முதுகில் இருந்த மூலவரை கையால் தொட்டு உறுதிப்படுத்திக் கொண்டார். பயணம் தொடர இருவரும் மயிலாப்பூர் வந்தனர். வெள்ளத்தால் அடித்து வரப்பட்ட களைப்பில் மேலாடையால் மூலவரை மூடி இருவரும் உறங்கினர். சற்று நேரத்தில் ஆண்டிக்கோலத்து வேதியர் உருவில் வந்த முருகன் அவர்களை எழுப்பி, என்ன இது, மெய் மறந்து இப்படி தூங்கலாமா? பொழுது புலரும் முன் கிளம்புங்கள் என்று எச்சரித்தார். திடுக்கிட்டு விழித்த இருவரும் கண்டது கனவு என உணர்ந்தனர். உடனே மயிலாப்பூர் குளத்தில் நீராடி இருப்பிடம் வந்தடைந்து தாங்கள் சுமந்து வந்த முருகனை பிரதிஷ்டை செய்து வழிபட்டனர். இவர்கள் பிரதிஷ்டை செய்த கோவில்தான் இன்று கந்தகோட்டம் முருகன் கோவில் என அழைக்கப்படுகிறது.